தாவேக தலைவர் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சித்துள்ளது. அரசியல் கூட்டங்களுக்கு உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவித்த நீதிபதி, கரூரில் ஏற்பட்ட நிகழ்வுகளை பார்க்கும்போது மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விஜயின் பிரச்சார வாகனத்தில் தொண்டர்களின் இருசக்கர வாகனங்கள் மோதியது குறித்து வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும், அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யாதது ஏன் எனவும் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் காவல்துறை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுவதாக சந்தேகம் எழுப்பியதுடன், சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என காவல்துறைக்கு தெளிவுபடுத்தினர். கரூரில் துயரம் நேர்ந்தபோது அனைவரும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிகழ்வில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தவிகவினர் தலைமறைவானதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என குற்றம் சாட்டினார். பின்னர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அனைத்து ஆவணங்களையும் அவர்களிடம் ஒப்படைக்க கரூர் மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார்.